காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது டேவிட் பேரி. அந்தமான் சிறைச்சாலை இந்தியாவிலிருந்து சுமார் 1400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்தமான். யுனெஸ்கோ உலக புராதாரண சின்னங்களில் ஒன்றா அந்த அந்தமான் சிறைச்சாலையை அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் அரசியல் கைதிகளாக யாரெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்களோ அவங்கள உலகத்தினுடைய பல பகுதிகளில் சிறை வச்சுருந்தாங்க. அதில் தென்னாப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிறைச்சாலை, ரோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவில் சிறைச்சாலை இருந்துச்சு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாலையும் ஒரு தீவு கூட்டத்தில் சிறை வச்சுருந்தாங்க. அந்த தீவு கூட்டங்கள்லாம் ஒப்பிடும் பொழுது மிகவும் முக்கியமான ஒரு தீவாக இருந்தது எதுன்னா அந்தமான் சிறைச்சாலை. 1896 இந்த சிறை கட்ட ஆரம்பித்து 1906 இந்த சிறைச்சாலை கட்டி முடிக்கப்பட்டது. அதை கட்டினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசியல் கைதிகள் தான். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட தியாகிகள். அவங்க 1905 தான் அந்த டேவிட் பேரி அப்படின்னு தமிழில் அழைக்கப்படக்கூடிய அவர் பார்த்தீங்கன்னா பணிக்கு வராரு. 1919 வரைக்கும் அவர் அந்த பணியில் இருக்கார். இந்திய விடுதலை போராட்ட வீரர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அரசியல் கைதிகளாக நடத்தப்படாமல் ஒரு கிளர்ச்சியாளர்களாக அவங்க முத்திரை குத்தப்பட்டார்கள். அந்த டேவிட் பேரிங்கிறவர் என்ன பண்ணான்னா எல்லாருக்கும் டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வில்லையை அவங்களுக்கு அணிவித்தார். டீன்னு என்னதுன்னா டேஞ்சரஸ்ன்னு அர்த்தம். அவங்கெல்லாம் நிரந்தரமான கைதிகள் அப்படின்னு அவர்களை அவர் முத்திரை குத்தினார். அப்படி அவர் மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் அந்த சிறைச்சாலையில் நிறைவேற்றினார். நம்ம கைதிகள் நிறைய பேர் தூக்கில் போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதில் தெரியாத விஷயம் என்னென்னா, அந்த விடுதலை போராட்ட வீரர்கள் அந்தமான் சிறைச்சாலையில் கூட போராட்டத்தை தொடர்ந்து பல வெற்றிகளை அவர்கள் பெற்றார்கள் என்பதுதான் இந்தியர்களான நமக்கு பெருமை தரக்கூடிய ஒரு வரலாறாக நாம் பார்க்கிறோம். அதாவது 1909 தான் முதல்ல பார்த்தீங்கன்னா அலிப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்கு. அதை தொடர்புடைய ஆட்கள் ஒரு 7 பேர் முதல்ல இங்கே சிறைச்சாலைக்கு கைதிகளாக வராங்க. அதாவது SS மகாராஜா அப்படின்னு ஒரு கப்பல், கல்கத்தாலேருந்து அந்த கப்பலில் இவங்களை அழைச்சிட்டு கொண்டு வராங்க. டேவிட் பேரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க கப்பல்லேருந்து வரும்பொழுதே அவர்களை நடத்தி அழைத்து அவர்களுக்கான படுக்கைகளை எல்லாம் அவர்கள் தலை மீதே சுமத்தி அவர்கள் சாப்பிடக்கூடிய பாத்திரங்கள் எல்லாவற்றையுமே அவர் கைகளில் ஏந்தியவாறு அந்த சிறைச்சாலையில் அவர் உள்ளே அழைத்து கொண்டு வருகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி அவர் ஒரு வீர முழக்கம் செய்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்துக்கு 2 கடவுள் இருக்காரு. ஒருத்தர் வானத்தில் சொர்க்கத்தில் இருக்கிற கடவுள், இன்னொருவர் இங்கே நான் தான் கடவுள். இங்கே அந்த சொர்க்கத்தில் உள்ள கடவுள் கூட வர முடியாதுங்க, நான் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும்னு ஒரு மன ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் தாக்குதலை அந்த கைதிகள் மேலே கட்டவிழ்த்து விடுறாரு அவர் தான். இவங்களை எப்படி இன்னும் அழகாக சித்திரவதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, கொப்பரை தேங்காயிலேருந்து எண்ணெய் எடுக்கணும்னு அவர் சொல்கிறார். கொப்பரை தேங்காயிலிருந்து நார் உரித்து அந்த நாரையெல்லாம் கயிறாக்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு நாளைக்கு 30 பவுண்டு எண்ணெயை அந்த கொப்பரை தேங்காயிலேருந்து அந்த கைதிகள் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடுகு விதைகள்லேருந்து 10 பவுண்டுக்கு அவங்க எண்ணெயை பிழிந்து சாறு எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான இலக்கை அவர் நிர்ணயம் பண்ணுறார். அப்போது கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் வேகமாக அந்த சுற்றணும் அவங்க செக்கை. அப்போனா தான் அந்த அளவுக்கான ஒரு தீர்வை எட்ட முடியும். அதனால வேகமாக சுற்றுவாங்களாம். அப்போ கொஞ்சம் வேகம் குறைஞ்சாலும் கூட கசையடி கொடுப்பாங்களாம், சவுக்கை வச்சு அடிப்பாங்களாம் அவங்களுக்கு. அப்போ ஒருவேளை யாராலையா இழுக்க முடியலை அப்படின்னா அவங்களுக்கு உணவு கிடையாது. உணவு இல்லைன்னா எப்படி அவங்களுடைய உடல் மறுபடியும் அந்த செக்கை இழுக்க முடியும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இழுக்க முடியாமல் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்கள அந்த செக்கிலேயே சேர்த்து கெட்டிடுவாராம். கெட்டி அவங்களுடைய கை கால் தலையெல்லாம் மண்ணில் உராய்வு ஏற்படுகிற வகையில் அவங்களையும் சேர்த்து சுத்த விட்டுருவாங்களாம். அவங்களுடைய உடலையும் எடையும் சேர்த்துக்கிட்டு மற்றவங்க அந்த செக்கை இழுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுமா? அதையும் மீறி அவரை ஒரு நாற்காலி, மர நாற்காலியில் உட்கார வைத்து மின்சார பேட்டரிகள் மூலமாக அவர் உடம்புல மின்சாரத்தை பாய்ச்சக்கூடிய கொடுமைகள் எல்லாம் அந்த சிறையில் நடந்திருக்கு. அதற்கு எதிராக முதல் போர்க்குரலை உயர்த்தியவர் யாருன்னா பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த நந்தகோபால்ங்கிறவர் முதல் எதிர்ப்பு குரலை அவர் பதிவு செய்கிறார்.
1911 அதை பதிவு செய்கிறார். அதுலேருந்து அவங்க கைதிகள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு போராட்டம் நடத்துனதை பார்த்தோன்னே ஆங்கில அரசாங்கம் அடிபணிந்து கைதிகளினுடைய கோரிக்கையை ஏற்று அந்த செக்கு இழுக்கிற அந்த வேலையை வந்து அவங்க நிப்பாட்டினாங்க. அதன் பிறகு கைதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கை கால்கள் எல்லாம் விலங்கு பூட்டப்பட்டு உணவுகள் எல்லாம் அவங்களுக்கு குறைக்கப்பட்டது. அதற்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி என்பவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அங்கே இருக்கிற சிறையில் உள்ள விடுதலை போராட்ட வீரர்களோடு சேர்ந்து முன்னெடுக்கிறார். 1912 அவர் என்ன பண்ணுறாருன்னா டேவிட் ஃபாரினுடைய வயிற்றிலே எட்டி மிதிக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு துணிச்சல், எப்பேற்பட்ட தைரியம் பாருங்க. அவருடைய தாக்குதலுக்கு பயந்து நிலை குலைந்து போய் கீழே விழுகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஆங்கில சிப்பாய்கள் எல்லாம் இவர் மண்டை உடைந்து ரத்தம் வருகிற அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. இருந்தாலும் இவர் ஒரு பத்திரிகை நடத்தியவர். அதனால் வந்து 10 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்ற இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கலங்காமல் அவர் முன்னெடுத்த மிகப்பெரிய போராட்டத்தின் காரணமாக அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா கைதிகளுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கு. கைதிகள் ஒன்று கூடி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. கைதிகள் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நடத்துகிற அளவுக்கு செல்வாக்கு பெற்றார்கள். டேவிட் ஃபாரி வரும்பொழுது எழுந்து நிற்கணுமா, அவருக்கு மரியாதை செலுத்தணுமா, எதையுமே செய்யாமல் அவரை அவமானப்படுத்தி சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த செல்லுலார் சிறையிலும் கூட தங்களுடைய சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து பல வெற்றிகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் பெருமை மிகு வரலாறு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.